ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் விகேஆர் குரூப்புடைய சிஇஓ முகுந்தன் சத்யநாராயணன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். விகேஆர் குரூப் ஏர் அண்ட் ஸ்கின் ரொட்டீன் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் ஒரு நீண்ட காலம் அனுபவம் கொண்ட ஒரு கிளினிக். பட் இன்றைக்கி நம்ம வந்து ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து ஒரு நீண்ட நாளாக பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இன்றைக்கி கூடிய ட்ரெண்ட்ஸில் இந்த ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப கமர்ஷியலாக மாறி அதை தாண்டி இன்றைக்கி வந்து நிறையா இந்த ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷனால் நிறைய இறக்கக்கூடிய செய்திகளும் வந்து பார்க்க முடியுது. பட் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த செக்டாரில் வந்து வச்சுருக்கீங்க. சொல்லுங்கள் சார், இன்றைக்கி உண்மையிலேயே இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இந்தளவுக்கு ஒரு ஹெக்டிக்கான ட்ரீட்மெண்ட்டாக மாறதுக்கு என்ன காரணம்? கமர்ஷியலாக மாறது காரணமா, இல்லை வந்து ப்ராப்பரான எக்யூப்டான ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ராப்பரான செட்டப் இல்லாத காரணமா? நாங்கள் கிட்டத்தட்ட கடந்த 23 வருடங்களாக இந்த ஹேர் அண்ட் ஸ்கின் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். அதில் குறிப்பாக ஒரு 16 வருஷங்களாக நாங்கள் வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செஞ்சிட்ருக்கோம். நிறைய மாற்றங்கள், டெக்னாலஜி ஆங்கிள்லேருந்து நிறைய மாற்றங்கள், ஈவன் கமர்ஷியல் ஆங்கிள்லேருந்து நிறைய மாற்றங்கள், மார்க்கெட் சைஸ் வந்து ஒரு மிக அபரீதமான வளர்ச்சி, இது மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரியில் பார்க்குறோம். மெஜாரிட்டி அதில் வந்து எல்லாமே வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயம், பாசிட்டிவான விஷயங்கள், எல்லாமே நல்ல விஷயம். அதோடு சேர்ந்து என்றைக்குமே உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல விஷயம் வளருதுன்னா கூடயே வந்து ஒரு தப்பான விஷயமும் வளரும். அந்த மாதிரி சில தப்பான விஷயங்களும் வளர்ந்துருக்கு. பட் கவர்மெண்ட்டுடைய உரிய நடவடிக்கையால் அந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கி கணிசமாக வந்து குறைஞ்சின்னு வருது. எல்லா வகையிலையும் பெரிய மாற்றங்கள்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து டெக்னாலஜியில் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. மார்க்கெட் சைஸ் பெருசானதுக்கும் இந்த டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஒரு மிகப்பெரிய விஷயன்றதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். இல்லை, விகேஆர் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2011 ஸ்டார்ட் பண்ணி? ஆமாம், விகேஆர் உருவான வருஷம்னா 2004. இந்த டிரான்ஸ்பிளான்ட் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் 2011 ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 15 வருஷமாக வந்து டிரான்ஸ்பிளான்ட்டில் இருக்கோம். அன்றைக்கி இது ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சு சார்? இப்போ எப்படி மாறி இருக்கு? மெயினாக சொல்ல போனீங்கன்னா டெக்னாலஜி ஆங்கிளிருந்து ஒரு அபரிதமான வளர்ச்சியை கண்டிருக்கு. ப்ரைஸிங் ஆங்கிளிருந்து ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டு தான் சொல்ல முடியும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஹேரை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு 200 rupees வரைக்கும் சார்ஜஸ் இருந்தது. இன்றைக்கி அந்த ஹேர் செக்மெண்ட் சொல்கிறாங்க 30 rupees 40 rupeesன்னு சொல்கிறாங்க. பட் அது மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 2000 ஹேர்ஸுக்கு இவ்வளோ, 3000 ஹேர்ஸுக்கு இவ்வளோ, 4000 ஹேர்ஸுக்கு இவ்வளோ, அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்துடுது. இன்றைக்கி ஒரு ஆவரேஜாக இந்தியாவில் வந்து ஒரு 3000 ஹேர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 to 2 lakh rupees வரைக்கும் போகுது. ஸோ இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது இதை மக்களுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஒரு சாமானிய மனிதருக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுன்றது 2010-11 கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். கேட்பாங்க, ஒரு ஹேருக்கு நான் 4 lakhs செலவு பண்ணணுமா, 5 lakhs செலவு பண்ணணுமா போய் இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஏர்னிங் பொட்டென்ஷியலும் நல்லா இருக்குது. அப்போ இன்றைக்கி ஒரு 1.5 to 2 lakhs செலவு பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங் விஷயமா இல்லை. அதுவே வந்து நிறைய பேருக்கு டிரான்ஸ்பிளான்ட் அண்டர்கோ பண்ணுறதுக்கு என்கரேஜிங்கான ஒரு விஷயமா இருக்குது. இது கூட வளர்ந்த ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா, இந்த 1.5-2 லட்சம் இது ஒரு நாமினலான அமௌண்ட்டு, எல்லா விதமான சேஃப்டி ஃபேக்டரோட ஒரு நல்ல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு இந்த 1.5 to 2 lakhsன்றது ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட். அது போய் இன்றைக்கி வந்து 40,000 50,000 70,000 இந்த மாதிரி வந்து அன்ஆர்கனைஸ் செக்மெண்ட்டில் வந்து டிரான்ஸ்பிளான்ட்ஸ் நடக்குது. அதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம். நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி வந்து ஒரு ஹேருக்கு வந்து 200 rupees அந்த மாதிரி கவுண்ட் வச்சு வச்சுருந்தாங்கன்ட்டு. ஸோ இப்போ வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கு அப்போ இருந்த டெக்னாலஜிக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து எவால்வ் ஆகிருக்கு? சரி, டெக்னாலஜி க்ரோத் வந்து ரொம்ப அதிகம். ஒன்று, ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் ஆகிடுது. ஈவன் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ டைமுக்கு ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ற பீரியடை இன்றைக்கி கன்சிடரபுளாக குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பெயின் ஃபேக்டர்ன்றது ரொம்ப கன்சிடரபுளாக குறைஞ்சிருக்கு. அன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. பெயின் ஃபேக்டர்ஸ்லாம் குறைஞ்சிருக்கு. அதனால் என்னென்னா இன்றைக்கி மார்க்கெட் சைஸ் வந்து பெருசாகிடுச்சு. மார்க்கெட் சைஸ் பெருசாக மக்கள் வந்து அவங்களுடைய பயம் வந்து குறைஞ்சி போச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு ரொம்ப சாதாரண விஷயம், நல்ல குவாலிஃபைட், நல்ல சொசைட்டியில் நல்ல பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆளுங்க கூட இதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் அவசியம் பண்ணணுமா, ஒரு ஹேருக்காக வந்து ஒரு சர்ஜிக்கல் ப்ராசஸ் நான் அட்டன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டவங்க நிறைய. இப்போ நாங்கள் காமனாக வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பேசும்போது கூட வந்து
இதுக்காக ஒரு சர்ஜரியா அப்படின்னு கேட்பாங்க. பட் இன்னைய சூழ்நிலை அப்படி இல்லை. ஒரு ரொம்ப நார்மலான பர்சன், ஒரு 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 பேசிக் லெவல் குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்களோ இல்லை வந்து ஈவன் ப்ராப்பரான குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்க கூட இன்றைக்கி தாராளமாக வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து அடாப்ட் ஆகுறாங்க. என்னென்னா இந்த பயம் வந்து அது ஒரு வகையில் நல்லதுன்னு சொல்லலாம், ஒரு வகையில் ரிஸ்கியான விஷயம்னு சொல்லலாம். இப்போ ஒரு டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஈஸி ஆகிடுது, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் குறைஞ்சிடுது. ஆனால் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக அதை எப்படி செய்யணும், எங்கே செய்யணுமோ அங்கே செஞ்சோம்னா, இதுலேருந்து ஒரு டீவியேஷன் எடுத்து செய்யும்போது கண்டிப்பாக இன்றைக்கி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. பட் மக்களுக்கு அது வந்து ரீச் ஆகலை. ஸோ இது ஒரு சைக்கிளிக் ஆஸ்பெக்ட்னு தான் சொல்லணும். டெக்னாலஜி வளர்ந்தது, நீடு வளர்ந்தது, மார்க்கெட் சைஸ் பெருசாச்சு, சார்ஜஸ் குறைஞ்சிது. அந்த சார்ஜஸ் ஒரு லெவலுக்கு குறையாமல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ராப் ஆகிற லெவலுக்கு இன்றைக்கி போயிடுது. அதனோட வந்து அந்த சர்வீஸோட குவாலிட்டி லெவல்ஸும் காம்ப்ரமைஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து இது ஒரு முக்கியமான சினாரியோ. மார்க்கெட் சைஸ் இவ்வளோ பெருசு இருக்கும்போது பப்ளிக் தானாகவே வந்து அவங்க ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எங்கே பண்ணிக்கணுன்றதை வந்து தேர்ந்தெடுக்கணும். இது இன்னைய காலகட்டத்தில் இன்னைய வந்து மிக முக்கியமான தேவை இன்றைக்கி. ஸோ இப்போது நீங்கள் பேசுனதுலேருந்து இப்போது மக்கள் வந்து நான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிறேன், நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணி போகிறேன்னா அவங்க வந்து இப்போது இப்படியும் யோசிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஒரு கம்மியான ப்ரைஸில் பண்ணிட்டு அது குவாலிட்டி இல்லாத ட்ரீட்மெண்ட், ஸோ வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஹையர் காஸ்ட்டில் போய் பண்ணால் தான் வந்து அது ஒரு சேஃப்டியான ட்ரீட்மெண்ட்னு மக்கள் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ நான் ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கணும், அதுக்கான ஒரு கரெக்டான ஹாஸ்பிட்டல் வந்து நான் சூஸ் பண்ணணும்னா எதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மக்கள் பார்க்கணும் சார்? ஸோ முதல் விஷயம், உங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு டாக்டர் இந்த இதில் வந்து நாலேஜபிளாக இருக்காங்களா, அது கன்சல்ட் பண்ணும்போதே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நாலேஜபிளாக இருக்காங்களா, உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறாங்களா, ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்களா. இப்போ பொதுவாக நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டீங்க இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எவ்வளோ இருக்குன்னு. நானும் வந்து அந்த நம்பர் ஆஃப் ஹேர்ஸ்லேயும் அந்த ஏரியாலேயும் தான் வந்து டிஸ்பியூட் வரும்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை மக்கள் கிளியராக பார்க்கட்டும். 1க்கு 4 தடவை வந்து அந்த டாக்டரை கேட்கட்டும், எவ்வளோ முடி பண்ணுவீங்க, எந்த ஏரியா கவரேஜ் வரும்ன்றத கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டி கிடச்சிட்டாலே பல விஷயங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடச்சிடும். இது ஒன்று. 2வது, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து உங்களுடைய அதர் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி விசாரிக்கிறாங்களா. ஏன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணுறாங்களா அப்படின்றது பார்க்கக்கூடிய 2வது விஷயம். 3வது, அந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் பிளட் டெஸ்ட்டுங்க பண்ணி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாள் முன்னாடியாவது அந்த பேராமீட்டர்ஸை வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஃபிட் எலிஜிபிள் அப்படின்றத வந்து சர்டிஃபை பண்ணுறாங்களான்றது முக்கியம். இந்த அன்ஆர்கனைஸ் செக்டரில் பண்ணுற பல இடங்களில் அதுவும் கிடையாது. 4வது, உங்களுக்கு யார் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறாங்க, அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதில் ஆம்பிகுவிட்டியே இருக்கக்கூடாது. நீங்கள் அவங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் குவாலிஃபிகேஷன் டிமாண்ட் பண்ணுறதுல கூட வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, யார் பண்ண போகிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஈவன் வந்து எங்கே பண்ண போகிறீங்கன்றதை கூட நீங்கள் கேட்கலாம். கேட்டு எனக்கு வந்து தேட்டர் எப்படி இருக்குன்றதை கூட வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் தேட்டரை காமிக்கிறோம். ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒரு இவங்க வந்து பார்க்கணும் அப்படின்றாங்கன்னா தாராளமாக அவங்க டிரான்ஸ்பிளான்ட் தேட்டரை போய் பார்க்கலாம். ஈவன் அவங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட தேட்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வந்து பேமெண்ட் பண்ணலாம். தேட்டர்லாம் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ், நீங்கள் சொன்னீங்க அப்ராட்லாம் ட்ராவல் பண்ணிலாம் அவங்க நீங்கள் சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ வி கேர் அதில் எந்தளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மகிட்ட இருக்க சர்ஜன் ஆகட்டும், டாக்டர்ஸ் ஆகட்டும், எந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ், ஏன்னா அவங்களும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அவங்களும் அதில் அப்டேட் ஆகி வந்திருக்கணும். ஸோ அது எந்தளவுக்கு நம்ம எக்யூப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 100% ரெகுலேஷன் என்ன இருக்கோ, யார் வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபிட்டான ஆளுன்னு சொல்கிறாங்களோ, கரெக்டான ஆளுன்னு சொல்கிறாங்களோ, அந்த காம்ப்ளைன்ஸில் எந்த விதமான டிவியேஷனும் இருக்காது. இது வந்து குவாலிஃபிகேஷன். அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்தா, இன்றைக்கி இருக்க பேனலில் ஒரு 10-12 சர்ஜன்ஸ் வந்து தே ஆர் குவைட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஒருத்தரும் மினிமம் வந்து ஒரு 3 வருஷமாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100-150 சர்ஜரிஸாவது வந்து பண்ணவங்கள தான் இருக்கும். அதுக்கு குறைஞ்சி யாருமே கிடையாது. ஈவன் ஒரு நியூவாக ஒரு சர்ஜன் ரெக்ரூட் ஆனால் கூட வந்து அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் ரொம்ப லாங். குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்சர்வேஷனில் மட்டும்தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சீனியர் சர்ஜனுடைய ப்ரெசன்ஸில் மைனராக அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணி அவங்க இண்டிவிஜுவலாக ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 9-10 மாதம் ஆகும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வர்ற வரைக்கும் அவங்கள வந்து இண்டிவிஜுவலாக சர்ஜரி ஹேண்டில் பண்ண விடுறதில்ல. குவாலிட்டி ஆங்கிள், இந்த சேஃப்டி ஆங்கிள் ஒரு பக்கம், எஃபிகசி ஆங்கிள் ஒரு பக்கம், 2 பக்கம் வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
அதனால தான் நாங்களே சொல்கிறோம் என்னென்னா, யார் சர்ஜன் பண்ண போகிறாங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்குன்றத கேட்டு தெரிஞ்சுங்க. இது ரொம்ப அவசியம். அடுத்தது அந்த ஃபெசிலிட்டியை வந்து அவங்க பார்க்கறது, அதுக்கப்புறம் ப்ரொசீஜர்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணணும், என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கின்னு, ஈவன் உங்களுக்கு டவுட் இருக்கா, எவ்வளோ நாளில் முடி வளர்ந்து வரும், என்ன ஆல்ரெடி கேட்ட மாதிரி எனக்கு எந்த அளவுக்கு டென்சிட்டியில் வரும். ஆமாம், ஏன்னா இப்போ எனக்கு வந்து எங்கள் கன்சல்டிங் டாக்டர் சொல்லும்போது சில டைம் கேட்டிருக்கேன். ஒரு சிலர் இப்போ அதெல்லாம் ரொம்ப கன்சிடரபுளாக குறைஞ்சி போச்சு. நான் சொல்கிறது 2010-11 வந்து சில பேர் என்ன கேட்பாங்களாம், நான் இப்போ பணம் கட்டுறேன், எனக்கு உடனே சர்ஜரி பண்ணிவிடுவீங்களா, நான் 10 நாளில் கல்யாணம் வச்சுருக்கேன், 12 நாளில் கல்யாணம் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே எனக்கு முடி வளர்ந்துருமா அப்படின்னு மென்டாலிட்டியோடு நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி அது குறைஞ்சி போச்சு. பட் இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கிளாரிட்டி வேணும். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறத என்ன கேட்போம்னா, எதுக்காக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்போம். இப்போ இந்த மாதிரி எதாவது சொல்கிறாங்க, 2 மாதத்தில் எனக்கு கல்யாணம், 3 மாதத்தில் கல்யாணம்னா, நீங்கள் தயவுசெய்து கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து உங்கள் டிரான்ஸ்பிளான்ட்டை பண்ணிங்க. ஏன்னா இந்த 2 மாதத்துலன்னும் போது அவங்களுடைய லுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் கிளாரிட்டி எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக கிளாரிஃபை பண்ணிங்கன்னா, டிரான்ஸ்பிளான்ட் எடுக்கிற பேஷண்ட் ஆங்கிள்லேருந்தும் சரி, டாக்டர்ஸ் ஆங்கிள்லேருந்தும் சரி, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான எந்த விதமான வாய்ப்பும் இருக்காது. இன்னும் இதில் ஒரு மிகப்பெரிய போர்ஷன் வந்து அந்த டெக்னிக்கல் டிஃபரன்ஷியேஷன் வேணும். டெக்னிக்கலாக வந்து விகேரில் நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன ஃபெசிலிட்டி வச்சுருக்கோம், இதை வந்து எங்களுடைய சர்ஜன்கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மக்களுக்கு வந்து இன்னும் துல்லியமான டீட்டெயில்ஸ் வந்து அவங்கள போய் சேரும். ஷூர் சார், தேங்க்யூ ஃபார் டைம். தேங்க்யூ. Hi, this is Dr. Divya Bharati, Senior Hair Transplant Surgeon with 9+ years of experience in hair transplant surgery. Definitely, ஏன் இந்த சர்ஜரிக்கு இவ்வளோ பெரிய ஓடி செட்டப் வேணும் அப்படின்னா, இது ஒரு 6 to 8 hours லாங் ப்ரொசீஜர். ஈவன் தோ இட் இஸ் டன் அண்டர் லோக்கல் அனஸ்தீஷியா, லைக் எனி அதர் டிரான்ஸ்பிளான்ட். ஹார்ட், ஐ மாதிரி பாடியிலேருந்து ஒரு டிஷ்யூவை ரிமூவ் பண்ணி வெளியே வச்சுட்டு திருப்பி அதை பாடியில் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராசஸ் த்ரூ அவுட் உங்களுக்கு ஸ்டெரைலாக இருக்கணும். அந்த கிராஃப்டோட டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும். ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே அந்த கிராஃப்ட் திருப்பி உள்ளே போயிடணும். ஸோ ஆல் தீஸ் இன்க்ளூட்ஸ் அ ப்ராப்பர் ஸ்டெரைல் செட்டப். நான் ஸ்டார்டிங்கில் கேட்ட மாதிரி மேம், ஒரு நார்மல் செட்டப்பில் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ராசஸை பண்ணால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? சொன்ன மாதிரி தான். இப்போது இந்த இடம் ஸ்டெரைலாக இல்லை அப்படின்னா, உங்கள் ஹேர் எடுத்து வெளியே வைக்கும் போது இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ திருப்பி அதை உங்கள் டிஷ்யூக்குள்ளே உள்ளே போகும்போது யூ ஆர் கேரிங் த இன்ஃபெக்ஷன் த்ரூ த பாடி. ஸோ அது இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. இன்ஃபெக்ஷன்னா இட் வில் கோ டு ஸ்வெல்லிங், ஃபேஸ் ஸ்வெல்லிங், அந்த இன்ஃபெக்ஷன் உங்கள் பாடி ஃபுல்லாகவும் ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஸ்டெரைல் ஓடி செட்டப் வந்து இட் இஸ் எசென்ஷியல். நீங்கள் எத்தனை டாக்டர்ஸ் வந்து டீம் இதில் இன்வால்வ் ஆகுங்க மேம் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள? Every surgery requires at least 2 surgeons and 2 to 3 OT nurses. So it's a team work. So everybody should be equipped. எல்லாருமே வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இந்த கிராஃப்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீம் இருந்தால் தான் we can do the process in a better way. Hi, I am Dr. Lima, hair transplant surgeon in VCare. First and foremost, we'll come to the OT table. OT table, how it is designed is, it should be suitable for the patient as well as the surgeon. So based on the patient and surgeon's ergonomics, we have designed this OT table. Okay, so we can, if you have checked, we can slide those to both sides, we can lift. So all the facilities are available in this OT table. Then comes the OT light. For a proper visibility surgery, first and foremost is the OT lights, OT table. Then comes the AC, HEPA filters. That is like the high efficiency particulate air filters with the laminar air flows. 99.97% infections edum varudhukku chance illa. Then we have our refrigerators. Why it is important means, நம்மள எடுக்கிற கிராஃப்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு we need a particular temperature. 4 degrees Celsius temperature maintain பண்ணணும். For that we have to change the ice cubes in between so that we have a refrigerator setup inside the OT. Then comes the crash cut. Why it is important means, like இப்போ ஒரு சர்ஜரி பண்ணும்போது all of a sudden we have an emergency. So we have all the emergency drugs here in the crash cart. Then comes the pass box area. Very, very important. நம்மளோட ஸ்டெரைலான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் at the same time யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கும் we have the pass box area. So that infection வந்து 100% prevent பண்ணுறதுக்கான very, very important thing. Then comes the anesthesia workspace. We have the ambu bag, oxygen masks, oxygen cylinder,
everything available. Then the primary important thing is infection control. So we have the biomedical waste management as per the BMW 2016 rules. We have all the biomedical waste management color coded basket available, plus the needle destroyer. So basically there are two types of anesthesia. One is general anesthesia and surgeries which are done under local anesthesia. How it is differs is, previously or 15 years back there was a method like few people are doing now also, called strip method, where we will just take a strip of your back in the donor area, we will take a strip of your tissues and we will slice and we will do the transplantation. அதாவது நம்ம தலையிலிருந்தே நம்ம வந்து ஆமா, கட் பண்ணி எடுப்பாங்க. All our procedures are done under local anesthesia, but நம்ம எல்லாமே pre-check பண்ணிட்டு தான் we will give the anesthesia. First we will give the anesthesia test dose, then only we will get the patient inside the OT. Suppose if at all any emergency cases, we have a consultant anesthetist to handle all the emergency situations. மேம் இப்போ ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் அதுவும் சர்ஜரியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா பாஸ்ட்டில் நிறைய நியூஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது, நிறைய பேர் இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தியும். ஸோ என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது மேம் ஒரு அன்ப்ராப்பர்டு வேலை இது பண்ணும்போது? ஃபஸ்ட்டு பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக ஒரு பேஷண்ட் ஃபிசிக்கலி ஃபிட் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் we can proceed with the surgery. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து நாங்கள் பிடிசிடி ஐஎன்ஆருங்கிற கிளாட்டிங் டெஸ்ட் எடுப்போம். ஸோ இதை நம்ம எடுக்கல, இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம், பேஷண்ட்டை ஓடி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு கிளாட்டிங் ப்ராப்ளம் இருக்குது, லைக் ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்குன்னா ஓடி டேபிளே ப்ளீடிங் டு டெத் வரைக்கும் நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட் ப்ரீ ஆப்ரேட்டிவ் கவுன்சிலிங் இட்ஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட், பேஷண்ட் வெளியில் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக காமாக கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. when they enter the OT, இந்த ஆன்சைட்டி அட்டாக் வரதுக்கு பேஷண்ட்டுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ we have live monitoring, like throughout the surgery patient will be connected to the monitor, IV lines will be connected, so we'll be monitoring the patient throughout the surgery. அவங்க படுத்திருந்தாலும் லைக் மானிட்டர் will be like அவங்களோட கரண்ட் பிபி என்ன, பல்ஸ் என்ன, எல்லாமே நமக்கு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் காம்ப்ளிகேஷன் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ லைவ் மானிட்டர், பேஷண்ட் இப்போ என்ன வெளியிலேருந்து கூட்டிகிட்டு போகும்போது நார்மலாக இருப்பாங்க, தேர் பிபி வில் பி 120/80, உள்ள ஹார்ட் ரேட் என்ன இருக்குது, பிபி என்ன இருக்குது அப்படின்னு நம்ம மானிட்டர் பண்ணோன்னா ஆன் டேபிள் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஒரு ஹை பிபி ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வில் பி ஸ்டெர்லைசேஷன். இப்போ நாங்கள் பேஷண்ட் கண்ணு முன்னாடி தான் அந்த ஆட்டோக்ளேவ் பவுச் ஓப்பன் பண்ணி வில் புட் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லைக் முந்தின நாள் பேஷண்ட் வரும்போதே வில் புட் எவ்ரி திங் டு த ஸ்டெர்லைசேஷன். பேஷண்ட் முன்னாடி தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஒன்ஸ் த சர்ஜரி இஸ் டன், வி ஹாவ் அ நீடில் டெஸ்ட்ராயர். பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண தட் பிளட்டோட கம்யூனிகேட் பண்ணுற அந்த பஞ்சும் இம்ப்ளான்ட் பண்ண யூஸ் பண்ணுற நீட்லையும் வில் டெஸ்ட்ராய் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பேஷண்ட். நிறைய கிளினிக்ஸில் என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னா, த சேம் பஞ்ச் அண்ட் நீடில்ஸ் பீங் ரீயூஸ்ட் 4-5 கேசஸ்க்கு திருப்பி யூஸ் பண்ணும்போது, இன்கேஸ் நீங்கள் ப்ராப்பராக பிளட் இன்வெஸ்டிகேஷன் எடுக்காமல் இந்த நீடில் வந்து லைக் வேற ஒரு பேஷண்ட்க்கு யூஸ் பண்ணி ஈவன் ஹெச்ஐவி கூட டிரான்ஸ்மிட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டெஸ்ட்ராய் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் த சர்ஜரி. அப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா, அதுதான் நம்ம ரீசெண்டாக நியூஸில் பார்த்த கேசஸ், ஹரியானாவில் அந்த டெத் இன்சிடென்ட், இதெல்லாமே போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இன்ஃபெக்ஷன்ஸ். அதாவது பேஷண்ட் போகும்போது கம்ப்ளீட்லி ஃபைன் நார்மலாக இருப்பாங்க, பட் இந்த ரீயூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால ஓடியில் ப்ராப்பராக ஸ்டெர்லைசேஷன் இல்லாததுனால இந்த மைக்ரோப்ஸ் உங்கள் பாடியில் என்டர் ஆயிருக்கும். ஸோ இட் வில் பி ஸ்ப்ரெட்டிங் த்ரூ அவுட் யுவர் பாடி. அனஃபைலாட்டிக் ஷாக் வந்து பேஷண்ட் கேன் ஈவன் அந்த ரீசன்னால தான் டெத் வந்துருக்கு. இப்போ ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி ப்ராசஸில் ஸ்டெரிலைசேஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த சர்ஜரி ப்ராசஸில் இருக்கக்கூடிய அந்த மார்டாலிட்டி ரேட்டு எல்லாத்தையும் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு க்ளீனாக எக்யூப்டாக இருக்குன்றது தான் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைசேஷன் சொல்கிறது வந்து நாங்கள் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸுக்கு தான். இது ஹியூமனுக்கு பண்ணுறப்போ டிஸ்இன்ஃபெக்ஷன். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் வந்து நாங்கள் பேஷண்ட்டு வரதுக்கு முன்னாடியே ப்ரீஆப்லேயே சொல்லிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் வந்து ப்ரீஆப்லேயே நாங்கள் சொல்லிடுவோம் அவங்க ஹெட் பாத் எடுத்துகிட்டா வரணும்னு. ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட்டு லெவல். அதுதான் அங்கேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க கிளினிக்குள்ளே வந்த உடனே வாட் டு வி டூ, அவங்களுக்கு ப்ரீஆப்லேயே ரெடி பண்ணி வச்சா சர்ஜிக்கல் ஓடி கேர் என்ன இருக்குது, அவங்களோட கவுன் என்ன இருக்குது, அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் வி ஹாவ் ஸ்டெர்லைசேஷன் ஜோன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் இட் இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரிபடி. ஆஃப்டர் தட் தெர் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்.
ஸ்டெர்லைசேஷன் ஜோனுக்குள்ளே only the OT team and the patient will be inside. ஸோ இந்த ஸ்டெர்லைசேஷன் ஜோனை நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு தெர் இஸ் லாட் ஆஃப் ஸ்டெப். ஃபஸ்ட்டு வந்து அகெயின் நான் ப்ரீஆப்பில் பேஷண்ட்டோட டிஸ்இன்ஃபெக்ஷன் சொல்லியாச்சு. எங்களோட டீமோட ஸ்டெர்லைசேஷன் வந்து சர்ஜிக்கல் ஸ்க்ரப்ஸ் என்ன இருக்குது, தட் வில் பி ஸ்டெர்லைஸ்ட். அகெயின் அது லெவல்ஸ் ஆஃப் ஸ்டெர்லைசேஷன் நான் என்ன சொன்னேன், அது பேஷண்ட் ஓடி அசிஸ்டன்ட்ஸ் என்ன இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. ஸோ தட் ஐ வில் டெல் யூ லேட்டர். ஸோ ஆஃப்டர் தட் வி ஹாவ் ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அதுக்கும் ப்ரோட்டோகால் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெர்லைசேஷன் ப்ரோட்டோகால் வந்து பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏரியா ஸ்டெரைலான ஆயிரும். ஸோ கம்மிங் டு த செகண்ட் லெவல் ஆஃப் ஸ்டெர்லைசேஷனு, இப்போ பேஷண்ட் ஷெட்யூல் ஆயிருக்கு, டுமாரோ வி ஹாவ் அ கேஸ் அப்படியே தெரிஞ்சுன்னா வி ஹாவ் அ சர்ஜிக்கல் டீம். அவங்க வந்து ஓடியை ஸ்டெர்லைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அகெயின் அதில் லெவல் வந்து வி நீட் அரௌண்ட் 6 to 7 hours ஃபார் த ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் த ஓடி. அதை ஃபியூமிகேஷன் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் த ஓடி எக்விப்மெண்ட்ஸ், நாங்கள் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆகட்டும், ஓடி அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு, கிராஃப்ட் ப்ரிசர்வேஷனு, கிராஃப்ட் ஸ்டோரேஜு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே தோஸ் அகெயின் வில் பி ஸ்டெர்லைஸ்ட். அதுக்காகவும் pre-opலேயே one day before we'll start the process. Next, on the day of surgery, directly from the sterile zone, instruments enna irukku pass box-க்கு வந்துரும். Again we have a team for the shifting also, transfer from the sterilization zone to the pass box. There is a protocol. அதுக்கப்புறம் when we finish the surgery or அது அங்கே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆனதுக்கப்புறம் there is again a pass box protocol. ஷிஃப்ட் பண்ணுறது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃப்ரம் த ஆப்ரேட்டிங் ஏரியா டு த ஸ்டெர்லைசேஷன் ஜோன். ஸோ அகேன் ஸ்டெர்லைசேஷன் நான் என்ன சொன்னேன், எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் ஸ்டெரைல் பண்ணுறது வந்து வி யூஸ் த ஆட்டோக்ளேவ் மெஷின் ஒன்லி, தட் இஸ் த ஸ்டாண்டர்ட். ஸோ அகேன்ஸ்ட் ஆட்டோக்ளேவ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எவ்ரிபடி ஆக்சுவலி இட் இஸ் லைக் வைட்லி யூஸ்ட், எவ்ரிபடி யூசஸ் இட். ஆனால் எதுக்கு, தெர் இஸ் நோ ஆக்சுவலி இஃப் ஆட்டோக்ளேவ் ஹேஸ் டு ஒர்க், அதுக்கு ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர் it has to reach and it has to stay for 20 to 25 minutes. So we have an indicator strip. Every case we have indicator strip and the temperature maintain ஆயிருக்கு for that amount of time. ஸோ அது நாங்கள் ஸ்ட்ரிப் வந்து பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ்லேயே அதை நாங்கள் மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ we know, it's not like we claim, we know it for sure with scientific background that it is 100% sterilized. வீக்கேரில் எந்த மாதிரியான ப்ரொசீஜர் வந்து ஆஃப்டர் சர்ஜரி நம்ம இமீடியட்டாக பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க? எவ்வளோக்கு எவ்வளோ டிரான்ஸ்பிளான்டேஷன் இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோக்கு எவ்வளோ ரிவ்யூவும் இம்பார்ட்டண்ட். அவங்க வந்து டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவங்களோட ப்ரோக்ரஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, 1 டேக்கு அப்புறமா ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங்கை வந்து இன்டியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவோம். அது மாதிரி ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ், ஒரு ப்ராப்பர் டயட் பிளான் வந்து நாங்கள் கொடுத்து அது கூடவே எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அவங்கள வர சொல்லுவோம். ஸோ எனக்கு வந்து இப்போ ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன்னா ஜென்ரலாக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குல்ல மேம். ஸோ வந்து நான் ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டேன், நான் வெளியே போகிறேன், நான் ரெகுலராக தலை குளிக்கலாமா, இல்லை வந்து நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் எனக்கு வேர்வை வர மாதிரி நான் வந்து ஒரு ஜிம் போகலாமா, இல்லை வந்து கிரிக்கெட் விளையாட போகலாமா, இந்த மாதிரியான நிறைய ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ 1 month கம்பல்சரி ஜிம் போகிறது, ஸ்விம்மிங் எக்ஸசைஸ், இது மாதிரி ஸ்ட்ரென்னஸ் எக்ஸசைசஸ்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த லைக் வாக்கிங் மாதிரி ஹேபிட்ஸ்லாம் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் ரொம்ப ஜாகிங் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கிறது, அது மாதிரியெல்லாம் இட்ஸ் கம்பல்சரிலி அவாய்ட் பண்ணியே தான் ஆகணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப டூ மச் ஸ்வெட் ஆகிட்டே இருப்பாங்க. லைக் ஸ்வெட் ஆகாமல் இருக்கிறது கஷ்டம் தான், பட் மேக்ஸிமம் தே ஷுட் அவாய்ட் ஸ்வெட்டிங். ஸ்வெட்டு அதிகமாக ஆகிற மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் கம்பல்சரி தே ஹாவ் டு அவாய்ட். மேம் இப்போது ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வழுக்க விழுதுனாவே அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பேஷண்ட்டாக எந்த ஸ்டேஜில் இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கு வரதுக்கு எலிஜிபிள் மேம்? ஓகே, ஸோ இங்கே வந்து எப்படின்னா நம்ம கிட்ட வீக்கரில் வி ஹாவ் இன்டர்நேஷ்னலி இட் செல்ஃப் தெர் இஸ் கிரேடிங் சிஸ்டம்ஸ். மேல்ஸ்க்கு வந்து நார்வுட் ஹாமில்டன் கிரேடிங் சிஸ்டம், ஃபீமேல்ஸ்க்கு லுட்விக் ஸ்கேல். ஸோ அதை வச்சு வில் எவாலுவேட் அது எப்படி இருக்குது, grade 1, grade 2 அந்த மாதிரி எவாலுவேட் பண்ணி வில் ப்ரொசீட். ஸோ யூஸ்வலி grade 1 கேன் ஆல் நம்ம எடுத்த உடனே ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாமல்
we'll go for other alternative procedures. So இங்கே வந்து we have wide variety of options. We have PRP, GFC, கூட வந்து we have cell graft and all. So அதை consider பண்ணுவோம். Both males and females வந்து it gives good results. அதை தாண்டி இப்போ நல்லா வந்து ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ grade 2, grade 3, grade 4 and all we can consider hair transplantation. ஸோ அதுக்கு வந்து we'll take from the donor area. ஸோ typically வந்து அந்த ஆக்சிபிட் ஏரியாலேருந்து தான் எடுப்பாங்க, பின் பகுதியிலேருந்து எடுப்பாங்க. ஏன்னா அந்த பின் பகுதி வந்து ஆண்ட்ரஜன், இட்ஸ் நாட் ஆண்ட்ரஜன் சென்சிட்டிவ் இல்லை அது. ஸோ அதுக்கு வந்து ஆண்ட்ரஜன் தேவைப்படாது. ஸோ முன்னாடி இருக்கிற முடி கொட்டினா கூட பின்னாடி இருக்கிற முடி வந்து அது கொட்டாது, அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை எடுத்து that's when we proceed with hair transplantation. ஸோ எப்போ வந்து இந்த கேஸை நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு எடுக்க மாட்டோம்னா ஃபுல்லாகவே அவங்க பால்ட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு வந்து முடியே இல்லைன்னா அந்த கேஸ்க்கு வந்து grade 7ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதாவது பின் சைடில் ஒரு லேயர் இருந்தால் எடுப்பீங்க, சுத்தமாக இல்லைன்னா எடுக்க முடியும். சுத்தமாக இல்லைன்னா எடுக்க மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே மேம். இது வந்து மேல்ஸ்க்கு. ஃபீமேல்ஸ்லேயே மேல் பேட்டர்ன் ஆஃப் அலோபேஷியா, தட் இஸ் இதே மாதிரி ஃப்ரண்டல் பால்டிங் இருந்தால் only will proceed with hair transplantation. ஸோ கவுன்சிலிங் செஷனில் எந்த மாதிரியான கவுன்சிலிங் வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்போம் மேம்? ஓகே, ஸோ ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்லேயே சென்ட்ரல் பால்டிங் தான் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே இந்த சென்டரில் we'll remove the occipital hair and அதுவுமே வந்து க்ரௌனில் ப்ளேஸ் பண்ணி we are able to get back. ஸோ வந்து ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் இருக்குது அதுக்குமே. ஒன்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க நிறைய பிளட் டெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரியான ப்ரீ ப்ரொசீஜர் நிறையா இருக்குனீங்க. ஸோ இதை தாண்டி ஒரு பேஷண்ட் வந்து சர்ஜரிக்கு வந்து எலிஜிபிள்னா ஸோ டேரெக்டாக அவங்களை வந்து நம்ம சர்ஜரிக்கு கூப்பிட்டு போவோமா, இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது செஷன்ஸ் இருக்காங்க, ப்ரொசீஜர்ஸ் இருக்கா? ஸோ ஆன் த டே ஆஃப் சர்ஜரி வந்தால் யூஸ்வலி பேஷண்ட்டுக்குமே கொஞ்சம் ஆங்ஷியஸாக இருக்கும், கொஞ்சம் படப்படப்பாக இருக்கும். ஸோ என்ன சொல்லுவோம்னா முன்னாடி நாள் வந்துருங்க, வில் இன்ட்ரடியூஸ் them to the surgeons. அவங்க எல்லாருமே மீட் பண்ணி ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுருவோம். அண்ட் வந்து லோக்கல் அனஸ்தீஷியா டெஸ்ட் டோஸ் மாதிரி கொடுத்து லைக் வில் சி ஏதாவது ரியாக்ஷன்ஸ் இருக்கா அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி பேஷண்ட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்கள ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணி தென் வில் சென்ட் them off. And then next day வந்து they can come and admission ஆகி 7 hours procedure. Once it goes off smoothly, usually they can walk out. So it's an outpatient procedure only, nothing to worry about. ஸோ இதுதான் எங்களோட மார்க்கிங் ஏரியா. ஸோ மார்க்கிங்கிறது சும்மா ஜஸ்ட் ஒரு லைன் வரைகிறது அப்படி கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர் வில் டேக் அ டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் த பேஷண்ட். ஒன்ஸ் அகெயின் வில் கன்ஃபார்ம் த அலர்ஜி ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கா, பேஷண்ட்டோட ஹேபிட்ஸ் என்ன, ஸ்மோக் பண்ணாரா, ஆல்கஹால் எப்போ லாஸ்ட்டாக கன்சியூம் பண்ணார், இந்த எல்லா ஹிஸ்ட்ரியும் எடுத்ததுக்கு அப்புறம் எங்களோட ஓடி நர்ஸ் வந்து நாங்கள் இன்றைக்கி கொடுக்க போகிற லோக்கல் அனஸ்தீஷியா வந்து அலர்ஜி ஆக போதா, அலர்ஜி ஆகிறதுக்கு பேஷண்ட்க்கு டெண்டன்சி இருக்காங்கிறத ஃபஸ்ட்டே செக் பண்ணிடுவோம். ஸோ they'll give a test dose to the patient. Next our dermatologist will do a detailed marking to the patient, like அவரோட கன்சர்னும் எங்களோட கன்சர்னும், லைக் anatomical landmarksக்குள்ளே வருதா, அவர் கொஞ்சம் இறக்கி கொடுக்கணுமா அப்படியெல்லாம் கேட்குறது, அவரோட கன்சர்னும் எங்களோட கன்சர்னும் மீட் ஆகிற மாதிரி will do a marking to the patient. Direct hair implantation technique with 0.9 needle we will be inserting the grafts with the most natural hairline. Post-op recovery also we have done a specialized IV solution to take care of the pain part as well as body. இப்போ நீங்கள் ஒரு சர்ஜரி முடிச்சோன்னே free radicals release பண்ணும் which will lead to this oxidative damage of the grafts. Apart from the regular hair transplant, we carried our own customized technique தான் AFT 2.0. இதில் ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ரைட் ஃப்ரம் த பஞ்ச், ஃபஸ்ட்டு முடி எடுக்கிற பஞ்ச் கூட we are using the smaller size 0.7, 0.8. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா முடி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா there will be invisible scar. செகண்ட் திங், கிராஃப்டோட ப்ரிசர்வேஷன், அந்த மினிமம் 2 to 3 hours கிராஃப்ட் வந்து வெளியில் இருக்கும். நார்மல் ரெகுலர் ஹெச்டியில் we'll use the normal saline spray which will be there 5 to 10% of graft damage இருக்கும். So we have customized a specialized solution to prevent the damage of the graft which will reduce the damage to 95 to 98%. Next, coming to the donor enrichment, post extraction டோனரில் வந்து ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி டோனரோட ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்க ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபைனல் பார்ட் வில் பி யுவர் போஸ்ட் ஆப் ரெக்கவரியில் we are giving a specialized IV solution. இந்த IV solution உங்கள் பாடி சர்ஜரிக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து கிராஃப்டை டேமேஜ் பண்ணாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ ஓவரால் உங்களோட கிராஃப்ட் சர்வைவல் ரேட் வில் இன்க்ரீஸ் அப் டு 95 to 98%. போஸ்ட் ஆப் ரெக்கவரியில் we are giving a specialized IV solution. உங்கள் பாடி சர்ஜரிக்காக ரிலீஸ் பண்ணுற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுனால the graft damage will be reduced to 1 to 2% so that 98% of the graft survive ஆயிடும்.
மோஸ்ட் ஆஃப் த கிளினிக்ஸில் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிளினிக்கை காண்டாக்டே பண்ண முடியாது. டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பார்க்கவே முடியாது. பட் விகேரில் நாங்கள் எவ்வளோ தூரம் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா, உங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சோடனே ஒரு டீட்டெயில்டு டிஸ்சார்ஜ் சம்மரி உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். இந்த டிஸ்சார்ஜ் சம்மரியில் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண சர்ஜன், ஓடி நர்ஸ், அவங்களோட குவாலிஃபிகேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுக்கு எவ்வளோ கிராஃப்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ முடி வச்சுருக்காங்கிற டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நீங்கள் அடுத்த 15 டேஸ்க்கு என்ன டேப்லெட் போடணும், எப்பப்போ போடணும், எப்போ ஹேர் வாஷ் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயில்டாக ஒரு பிரிண்டட் ஃபார்மேட்டில் உங்கள் கையில் கொடுத்துருவோம். இது இல்லாமல் எங்களோட பேக் எண்ட்லேருந்து எவ்ரி 1 வீக் உங்களுக்கு கால் வரும் எப்படி இருக்குது அப்படின்னு. அண்ட் போஸ்ட் ஆப் ரிவ்யூ ஆட்டோமேட்டிக்காக வந்து 15 டேஸ், 1 மந்த், 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் அண்ட் 9 மந்த்ஸில் வந்து நீங்கள் இங்கே வர மாதிரி ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க.